Dear all, welcome to my channel yours Simply Leah and bell icon hit பண்ணி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. And ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னுடைய சேனல் பேஜில் கண்ட்ரி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி தம் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேட்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக நான் இந்த ரெசிப்பியை லியா ரெசிப்பியாக உங்களோட ஷேர் பண்ண ஹாப்பியாக விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸும் நான் சொல்லியிருந்தேன் ஃபலஸ்தீன் சீஸ்ஃபயர்னால். அதனால நானும் ஹாப்பியாக இருக்கப்போ ஏன் நான் ரெசிபி ஷேர் பண்ணக்கூடாது? இப்போ ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஷெர்லின் சந்தியாங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க கமெண்ட் செக்ஷனில் ரொம்பவே ஈகராக கேட்டிருந்தாங்க கண்ட்ரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு ஒரு பிக் கிரேட்டர் ஃபேனுன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் கொடுத்துருந்தாங்க. இதை கேட்டு நான் ரொம்பவே ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன். ஆல்சோ இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி இப்போ தொடங்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி டம் பிரியாணி, இதில் அடிஷ்னலாக தால்ச்சா, ராய்த்தா அண்ட் எக், பாயில்டு எக், இதோட அட்டகாசமான ரெசிப்பியை நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஸோ தட் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் பீல் ஆஃப் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதாவது நான் 1 kg பிரியாணி செய்ய போகிறேன். அதாவது 4 glass ஆஃப் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அதை மெஷர் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான ஆனியன் 1.5 kg வேணும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது க்ரீன் சில்லிஸ், அதுவும் வாஷ் பண்ணி ஸ்க்ராட்ச் ஸ்லைட்டாக அதில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஸ்க்ராட்ச் இருக்கிறது, அதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது தான் அது மெல்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக், இந்த அளவு 150 grams எடுத்துக்கோங்க ரெண்டுமே. ஸோ நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, கண்ட்ரி டொமேட்டோ இருந்தால் ரொம்ப ரொம்ப அமேசிங்குன்னு நினச்சி அதே போல் ஸ்மால் சைஸில் பார்க்குற அந்த டொமேட்டோ தான் கண்ட்ரி டொமேட்டோ. இன்னும் பிக் சைஸில் இருக்கிறது ஹைப்ரிட் டொமேட்டோ. பெங்களூர் டொமேட்டோ இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, பட்டா, லவங்கம், ஏலக்காய், பே லீவ்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கேன். ஆயில் வேணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு கர்ட், வீட்லேயே போட்டு வச்சுருந்த கர்ட், நீங்கள் கண்ட்ரி மில்க் வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் மேரினேட்டட் கண்ட்ரி சிக்கன், இதில் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நான் ரெஃப்ரிஜரேட்டரில் 40 minutes சோக் பண்ணி வச்சாச்சு. சிக்கனையே இப்படி மேரினேட் பண்ணியிருக்கேன்னா அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அது சோக் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்கிற மசில்ஸில் நிறைய அது இன்சுலேட்டட் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. அண்ட் பீஸ் சாப்பிடும்போது வாயில் மவுத் வாட்டரிங் டேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டங் டிங்லிங் டேஸ்ட் கூட இருக்கும். கண்ட்ரி சிக்கன் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா 3/4 kg அளவு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பிராய்லர் சிக்கன் ஒரு ஹைப்ரிட் சிக்கனுன்னு. அது அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சில பேருக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி ஃபேட்டாக இருக்கிறவங்க நிறையவே ஃபேட் ஆவாங்க. குக்கிங் பண்ணும்போது 250 ml 300 ml ஆயில் தேவைப்படும். அதர் தென் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினாவை க்ளீன் பண்ணி அதுவும் எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ் டேஸ்ட்டு கொடுக்கும். சில டைம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் கூடி வராது. அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டேன். தரவாக 3 to 4 டைம் வாஷ் பண்ணியும் விட்டேன். அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய மெடிசின்ஸ் இப்போ வர காலத்தில் யூஸ் பண்ணுறாங்க பிளான்ட் க்ரோ அப் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் அகெயின் எல்லா மசாலாக்களையும் ஒட்டுக்கா நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ குக்கிங் ப்ராசஸ் போலாம் வாங்க. ஸோ கட் பண்ணியிருக்கிற ஆனியனை நான் எடுத்திருக்கேன். சில ஆனியன் கொஞ்சம் ஒரு 2 hand அளவுக்கு எடுத்து அதில் 1 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அதோட 2 handful டொமேட்டோஸ்
ஹாஃப் ஆஃப் த டொமேட்டோஸ் கட் பண்ணியிருக்கிற டொமேட்டோஸ் வந்து பியூரே பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப் வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பியூரை ரெடி ஆகிருச்சு. ஸோ தட் இதை அசைடாக வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. இப்போ யூஸ் ஆகாது. 1 by 1 நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரெசிபி வந்து ஷோ ஆஃப் பண்ணுறேன். அப்போ நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆனியன், கட்டட் டொமேட்டோ, பியூரே டொமேட்டோ ப்ளஸ் கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா மசாலா, கரம் மசாலாஸ் எல்லாமே ரெடி ஆகிருச்சு. லெமன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புதினா அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே வாஷ் தரவாக செஞ்சுட்டு அதுவும் வந்து ஒரு அசைடாக எல்லா மசாலாவும் 1 by 1 இப்போ போட போகிறோம். ஒரு டேஸ்டியான அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்குற தம் பிரியாணி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்களும் குக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தம் பிரியாணினால் நல்லா அமேசிங்காக வரும். ஸோ கரம் மசாலா ஆட் ஆன் பண்ணியாச்சு. அதாவது பே லீவ்ஸ், லவங்கம், ஏலக்காய். நெக்ஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 300 ml. முதலே சொன்னேன் 250 to 300 அப்ராக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஆயிலியாக சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தென் கட்டட் ஆனியன் இப்போது நான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோலி ஆட் பண்ணுறேன்னா, இன்னொரு கையில் எனக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. சேம் 3 years பிஃபோர் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா அதே சிச்சுவேஷன் தான் இப்போது கூட எனக்கு. ஆனால் என்னுடைய டியர் வியூவர்ஸ்க்காக எப்போவுமே நான் கஷ்டப்பட பின்தங்க மாட்டேன். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களா அதே போல் நானும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து ஆயிலில் நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு குக்காக. வெல் குக்கிங் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் ஸ்டேஜ் வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் பேஷன்ஸாக நம்ம பண்ணணும். இது பாருங்கள், என்னுடைய வாலில் நான் நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் டு அவாய்ட் ஆயில் இன் த வால். நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் ஆனியன் பார்க்குறீங்க நல்லாவே வெந்துட்டு வருது. ஸோ நல்லாவே பார்த்தீங்களா, ஆங்காங்கே வந்து ரெட் கலரில் இருக்குது. சில ஆனியன் வந்து டிரான்ஸ்பேரண்ட், சில ஆனியன் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து கருகக்கூடாது, அது இம்பார்ட்டண்ட். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வாலில் ஒட்டி இருக்கிற நியூஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அகெயின் நீங்கள் நியூஸ் பேப்பரை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் நல்லாவே ஆகிருச்சு. பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக டிங்லிங் டேஸ்ட்டாக தெரியுது இல்லையா? ஸோ கமெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை நீங்கள் லைக் பண்ணுறீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். பிரியாணி மட்டும் அவசரமாக பண்ணக்கூடாது. ஸ்லோலி தான் பண்ணணும். கருக மட்டும் விடக்கூடாது. ஓகே, அதர்வைஸ் அது கசப்பான டேஸ்ட்டுக்கு மாறிடும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸில். இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நான் போட்டுக்கிட்டேன். ரெண்டும் சேர்த்து வெயிட் வந்து ஒரு 350 கிராமில் இருக்கும். எப்போவுமே ஜிஞ்சர் அளவு அதிகமாக இருக்கணும், கார்லிக் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இல்லை கார்லிக் லெவல் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஜிஞ்சர் லெவல் கம்மியாக கொடுத்துக்கோங்க, வைஸ் வர்ஸா, நோ இஷ்யூஸ். இப்போது கண்ட்ரி சிக்கனையும் ஃபஸ்ட்லேயே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்லா வந்து அதோட சேர்த்தி நல்லா அப்படியே டேர்ன் பேக் அண்ட் டேர்ன் ஃப்ரண்ட் பண்ணும்போது கிறிஸ்பியாக அதோட டேஸ்ட் வந்து மாறணும். அதோட ரா ஸ்மெல்லும் அதிலிருந்து விலகி போகணும். நானே சொல்கிறேன்னே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிறிஸ்பியான டேஸ்டியான கண்ட்ரி சிக்கன் பிரியாணி நீங்கள் ரெடி பண்ண முடியும். கர்ட் பாருங்கள், லைட் எல்லோயிஷ் பேல் எல்லோ கலரில் இருக்குது. இதுதான் வந்து ரியல் கர்டு. இந்த கர்டை வந்து நீங்கள் 1 day பிஃபோராக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறீங்க. டியர் வியூவர்ஸ், எனக்கு ஒரு ஸ்மால் குவரிஸ். எனக்காக நீங்களும் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் இன்னொரு கையில் இதே மாதிரி கர்டு போட்டு பாருங்கள். என்னுடைய கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானும் அதே கஷ்டத்தில் தான் ஃபுல் டே நான் சர்வை பண்ணி தான் போட்டேன். நான் மார்னிங் தொடங்கினது இந்த ஷூட்டிங்கை, லஞ்சே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி லஞ்சு பிளான் பண்ணி தான் நான் உங்கள் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்தேன். ஆனால் நிறைய குவரிஸ் கமிட்மெண்ட் இருந்தனால இந்த தம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு நைட் ஆகிருச்சு. ஸோ தட் எனக்கு கண்டிப்பாக என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். 10 to 5 minutes அது நல்லா டர்ன் ஓவர் பண்ண பிறகு கட் டொமேட்டோ
டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ இப்போது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்சிங் பண்ணிக்கலாம். நான் அப்போ வந்து கையில் இருக்கிற மொபைல் கீழே வச்சு மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், ஏன்னா முடியலை. அதுக்கப்புறம் பியூரே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அசைடாக வைங்கன்னு சொல்லி, இந்த பியூரேயில் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். டொமேட்டோஸ் இருக்குது, ஆனியன் இருக்குது, அதுக்கப்புறம் கரம் மசாலா சம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பியூரே பண்ண இந்த மிக்சிங் வெல் தரோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே போங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக பார்க்க போனால் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெசிப்பியை நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். 4 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ்க்கு அப்ராக்சிமேட்லி 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா, சேலஞ்ச் எடுக்க வேண்டான்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கம்மி ரெடியூஸ்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா அதிகமாக காரம் ஆகிருச்சுன்னா சாப்பிட முடியாது, சில்ட்ரன்ஸ் எல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் வந்து ஸ்பைசி கம்மியாக போட்டிருக்கேன், ஹெல்த்தியாக கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு தனியா லீவ்ஸ் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன், half ஆஃப் த லெமன் வந்து கட் பண்ணதில் ஒரு 3 லெமன் இருக்கும். அந்த லெமனில் 1.5 லெமன் இப்போ இங்கே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மொபைலில் உங்களுக்கு காட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டியர் வியூவர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஹோப் என்ஜாயிங் மை வீடியோ அண்ட் ஆல்சோ மவுத் வாட்டரிங் டெண்டர் கிரேவி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ரெசிபி வேணும்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேமோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, லைக்கோடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேன். டொமேட்டோ பியூரே எல்லாம் சேர்ந்து நல்லா பியூரியாக தான் இருக்குது. அதர் தென் நீங்கள் 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்து இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளோயர் வர வரைக்கும் நான் இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ தட் நீங்களும் 1 kg பாஸ்மதி ரைஸ் நான் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷரிங் கிளாஸ் எல்லாமே ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து வேண்டிய குவான்டிட்டி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 2 மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா 2 கிளாஸ் போதும். அதே 4 மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா 4 கிளாஸ் எசென்ஷியல். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டால் மறுநாள் வந்து பிரியாணி எக்ஸஸாக அது மிஞ்சி போகும்போது அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாஸ்மதி பிரியாணின்னு அது வந்து பாசி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசி பிரியாணியோட ஃபேனாக நீங்களும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாசி பிரியாணின்னு. ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே 1 கிளாஸ் நான் எக்ஸ்ட்ராவே போட்டுட்ருக்கேன். ஸோ 4 கிளாஸ் ஓகே. ஸோ 4 கிளாஸ் இதே மாதிரி எடுத்து நீங்கள் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டைம் அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கும்போது 10 minutes இஸ் எனஃப். பிகாஸ் 10 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதர் தென் பாஸ்மதி ரைஸோட பதம் வந்து கெட்டு போயிடும். அதிகமாக வந்து ஊற வச்சிங்கன்னா அது வந்து பொங்கல் மாதிரி மாறிடும். ஸோ நான் வந்து அந்த ப்ளோயர் வச்சுட்டு அங்கே 4 விசில் வரத்துக்குள்ளார தான் நான் அந்த டியூரேஷனில் தான் ரைஸே நான் ஊற வச்சேன். அதே நார்மல் ரைஸாக இருக்குன்னா பொன்னி அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் வந்து சோக் பண்ணி வைக்கணும். இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு குருமா. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நாம் குருமான்னு சொல்லிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி டு ஆட் ஆன் ரைஸ். இந்த குருமாவை பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் டெய்லி சாப்பிட்டு ஒரே மீல்ஸு ரொம்பவே அவருக்கு போர் அடிச்சிருச்சான். அதனால் அவருடைய குக் பண்ணுற குக்கருக்கு கூப்பிட்டு அவர் வந்து சொன்னார், ஒரு நல்ல டிஷ்ஷாக எனக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுன்னு. அப்போ தான் அவங்க குக் பண்ணுறவங்க ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷு இது செஞ்சாங்க, பிரியாணி. அதுக்கு அந்த ராஜா சாப்பிட்டு பேர் வச்சது என்னன்னு தெரியுமா? ஃபிர் யானி நஹி, அதாவது மறுபடியும் இது இல்லை, அந்த மாதிரி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டுன்னு சொன்னார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஆட் ஆன் பண்ண போகிறது வாட்டர் தான். வாட்டர் லெவல் கம்மியாக தான் இருக்கணும். ஆல்ரெடி அதில் நிறையாவே கிரேவி இருக்குது. ஸோ தட் 1 glass இஸ் எனஃப், 1 or 1/2 glass. ஏன்னா கம்மியாக வாட்டர் இருந்தால் தான் பாஸ்மதி ரைஸ் ரொம்பவே நல்லாவே வரும். நான் ஆல்ரெடி பியூரே டைப் காமிச்சேன். அப்போது வந்து ஒரு 1/2 glass, இப்போது 1 glass, அவ்வளோதான் நான் ஆட் பண்ணேன். அதிகமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. பாதிக்கு பாதி இருந்தால் தான் இது சூப்பர்
அப்சார்பாக ஒரு பதமாக வரும். ஸோ ஃபிர் யானி நஹி ரெடி ஆகிடுச்சு கண்ட்ரி சிக்கன்து. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதே ராஜா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிரியாணி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் நல்லா பாயில்டு வந்துட்டோம். பாயில்டு பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டியர் வியூவர்ஸ். இப்போ நான் ரெஸ்ட் ஆஃப் த கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா லீவ்ஸ், சாப் பண்ணி வச்சுருக்கிறது, லெமன் எல்லாமே இப்போ நான் ஆட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் வந்து சிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைஸ் ஆட் ஆன் பண்ண பிறகு நீங்கள் இதே மாதிரி ஸ்லைட்டாக டர்ன் ஓவர் பண்ணுங்கள். சும்மா அடிக்கடி டர்ன் ஆன் டர்ன் பேக் பண்ணக்கூடாது. பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் ரைஸ் வில் கெட் ப்ரோக் ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது. முழுமையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். வாட்டர் கன்சிஸ்டன்சி இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ டியர் ஆல் அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாட்டர் எக்ஸசிவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓப்பன் அப் வெசலில் நான் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் அப்சார்வ் ஆகிறதுக்காக இந்த ரைஸ் எல்லாமே அப்சார்வ் ஆகிற வரலையும் இதே மாதிரி கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன் டர்ன் இஸ் எசென்ஷியல். ஸோ தட் இதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வாட்டரும் நைஸ்லி அப்சார்வ் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் தம்முக்கு விட்டுருங்க. அதாவது ப்ளோயரும் வைக்கணும் வெயிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? அப்போ பார்த்த பிறகு ஃபிர் யானி நஹி ரெடி ஆகிருச்சு. அதோட ஸ்டைல் அண்டு மெஷர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டு எக்ஸாக்டாக தெரியுதா? ரைஸுக்கு ரைஸ் ஒட்டாமல் பிச்சு இல்லாமல் கரெக்டாக வெந்திருக்கா? அது பாயில் ஆகி கூட வந்துருச்சா? ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல பிரியாணி ரெடி ஆகிருச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நைஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு மாஷா அல்லாஹ் அல்லது சுப்ஹான் அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஹோப் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் செஞ்ச இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து எப்போவுமே செஞ்சு பார்க்கும்போது யுவர் சிம்பிளி லியா சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் கொண்டு வர ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களோட கேட்டுக்கிறேன். இப்போது ஒரு ரைஸுக்கு ஒரு ரைஸ் ஒட்டாமல் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஃபிர்னா மறுபடியும், யானினா இல்லை, நஹீனா இல்லைன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இல்லாத ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி ராஜா பேர் வச்ச மாதிரி நானும் இந்த கண்ட்ரி சிக்கன் தம் பிரியாணின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் டர்ன் அப் அண்ட் டவுன் கீழேருந்து நைஸாக வந்து நீங்கள் டர்ன் பண்ணணும். இது கீழேயும் கொஞ்சம் கூட எரியாமல் நல்லா இருக்கும். நிறைய ரைஸும் வேஸ்ட் ஆகாது. ஸோ அடியிலையும் பிடிக்காது. இந்த மெத்தடாலஜிங்க நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ சிக்கனும் வெந்துருச்சு. ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால என்னால் அது வந்து பிஞ்ச் பண்ணி எடுக்க முடியல. வாவ், அமேசிங். இப்போ பார்த்தீங்களா மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் டியர் ஆல். இந்த பிரியாணி டிஷ்ஷை பார்த்தா உங்களுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக திட்டாதீங்க. பட் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு கொடுத்ததுக்காக ஒரு பிக் தேங்க்யூ கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆல்சோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய தேங்க்யூ அண்ட் ஹாப்பினஸ் வீடியோஸ் இதே மாதிரி நிறைய ரெசிபியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் யுவர் சிம்பிளி லியா.